கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் நீங்கள் அதாவது அங்கால போங்க ஓ ஓ நீங்க மற்ற பக்கத்தால வாங்க நாங்கள் இந்த பக்கத்தால வாரோம் எல்லாரும் உள்ளோம் இது சும்மா இல்ல உள்ளட்டா தான் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆசிரியர் அதிபர் அப்புறம் இந்த சனம் கதைக்கிறது எல்லாத்துக்கும் இல்ல நீங்க அந்த பக்கத்தால வந்து இந்த பக்கத்தால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரணுமா அது தண்ணி அடிக்கட்டும் அது தண்ணி அடிக்கட்டும் போகுன்ற அதெல்லாம் உள்ளடங்கோ என்ன பிரச்சனை என்றாலும் அது உங்களை எடுக்கிறதுக்கு இங்க ஆக்கள் இருக்குன்னா நீங்க உள்ளடுங்க அதெல்லாம் பிரச்சனை அதுக்கு ஆக்கள் இருக்குது ஆனா அங்க செத்துக்கிட்டு போடக்கூடாது மற்றபடி என்ன செய்தாலும் அதை எடுக்கிற ஆக்கள் இருக்கு உள்ளடுங்க ஓ மற்ற பக்கத்தால நீங்க எவ்வளவு வாரீர்கள் ரைட் இப்ப இந்த செயலகத்துக்கு முன்னால உள்ளட வேணும் அது இந்த இந்த செயலகத்துக்கு முன்னால தானே வாங்கோ புள்ள எல்லாம் தடையாகணும் இந்த போக்குவரத்து தடையாக வேணும் இன்றைக்கு அந்த அவசர இது எல்லாம் தடையானாத்தான் இது பேசு பொருளா வரும் சும்மா நாங்க போயிட்டு வந்தா பேசு பொருளா வராது தண்ணி அடிக்கணும் போலீஸோட கொடுப்படணும் மற்ற அந்த அதுக்கு போகணும் பாதையில் தடை வரணும் அப்பதான் நீங்க வாங்க என்ன பொருட்கள் படிக்கிட்டாங்களா பொருட்கள் ஒன்று அரிசி தட்டுப்பாடா அப்ப சரி எங்களுக்கு சம்பளம் காணாது என்ன மாவட்டத்துக்கு மாவட்டம் படிக்கிட்டாங்களோ எங்களுக்கு சம்பளம் காணாது அதான் அப்ப என்ன முழுக்கையும் பதுக்கிட்டாங்களா இல்ல ஊட்டமா இருக்கப்பா நாங்க பாத்திமே பாத்திமார் என்ன பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னா சனத்தை பார்த்துட்டு நீங்களும் வந்து ஓடிட்டீங்க நானும் வந்து பாஞ்சிட்டேன் மூளை கனமண்டு கடையில பதுக்கிட்டாங்களோ சாமான்களை பிரச்சனை வரப்போகுது பிரச்சனை வரப்போகுது அதுக்கு தான் நினைச்சேன் அப்போது நினைச்சினான் இவ்வளவு பதுக்கினாங்கன்னு சொன்னா அப்ப சனம் கூடுந்தானே என்னண்டா இப்படி நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய வேணும் பதுக்க கூடாது அரிசி பதுக்க கூடாது மா பதுக்க கூடாது சீனி பதுக்க கூடாது பருப்பு பதுக்க கூடாது நீ என்ன மாதிரி கேட்கிற அதான் பதுக்கினா எங்களுக்கு என்ன நாங்க சாப்பிடுறது என்னது நீங்க சாப்பிட்டா என்ன விட்டா என்ன பிள்ளைகள் சாப்பிட்டா என்ன விட்டா என்ன சம்பளம் கூட வரும் அண்ணி கடைக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்யறாங்க இவங்க என்னது சாமான்கள் எல்லாம் பதுக்கிறதுக்கு அது இல்ல இது அப்ப என்னது இது நாங்கள் பாத்திமார் பள்ளிக்கூட பாத்திமார் அததான் நாங்கள் ஏன் பள்ளிக்கூடத்துல என்ன தூங்கிட்டாங்களா இருக்குமா இவ்வளவு பேரேமோ அப்படி இல்ல அப்ப சம்பளம் காணாது இப்ப பாரு கடவுளே எவ்வளவு சம்பளம் காணாது இப்ப 75,000 வருது 75,000 வருது காணாது என்ன சும்மா பேசிக் டீச்சருக்கு அங்க 65,000 வருது அப்ப என்ன நாங்க போடுற ஷூவுக்கு நாங்க போடுற சொக்ஸுக்கு நாங்க போடுற ட்ரௌசருக்கு நாங்க போடுற ஷர்ட்டுக்கு எல்லாம் காசு காணாது அது சரிதான் அப்ப இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நீ நிக்கிற மாதிரி இல்ல இது பெரிய ஒரு அதே நமக்கு நான் சொல்லணும் அதானே எனக்கு சொல்லணும் இல்ல நான் உனக்கு சொல்லுவேன் நான் சொன்னா தானே அங்கே போய் நான் சொல்லுவேன் மற்ற சொல்லி மற்றது நீர்மலை சொல்லிட்டு படிச்சிருப்பேன் நான் சேரட்ட படிக்கிறேன் அது வரைட்ட படிச்சிருப்பேன் நீர் அவைக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக நான் சொல்லத்தான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்டா என்னண்டா பண்றது நீர் என்னன்னு சொன்னா சேர படிப்பிச்சா நான் போட்டியது எனக்கு படிப்பிச்சே வாதி மாதிரி எல்லாரும் போட்டாங்களே 1-2 பேர் தான் இருக்கிறாங்க பென்ஷன் எடுத்து கொண்டுமே போட்டாங்க எந்த பிள்ளைகள் படிக்கிறதான் நீ சப்போர்ட் பண்ணதானே நான் சப்போர்ட் பண்ண யாருக்கு சப்போர்ட் பண்றது என்னடா வாத்தியார் நல்லா இருந்தா தான் பிள்ளைக்கு நல்லா படிப்பிப்பார்
வாத்தியார் நல்லா இருந்தா தான் பிள்ளைக்கு நல்லா படிப்பேன். அதையும் சரிதான். உண்மை, அது உண்மை, உண்மை. அப்ப வாத்தியார் சாப்பிடாமல், வாத்தியார் சம்பளம் காணாமல் மோட்டப்பை கூடாமல் இப்படி என்ன தெரிஞ்சால் வாத்தியார் நல்லதா படிப்பிக்க மாட்டாரானே. அப்ப வாத்தியாருக்கு நல்ல சம்பளம் தள்ளி கொடுங்க. அதானே, வாத்தியாருக்கு நல்ல சத்துணவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு அந்த 10 மணி 12 மணிக்கு இன்னொன்னு ஒரு டீ எல்லாம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு இன்டர்வல் விடுற மாதிரி அவைகளுக்கு ஒரு இன்டர்வல் விடணும், அந்த பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டம் கொடுக்குற மாதிரி அதுவும் கொடுக்கணும். அதெல்லாம் இருக்கு. சம்பளம் தான் கொடுக்கும். பிள்ளைகிட்ட வரதுல நீங்க கொத்துறாரு. நீர் இப்ப எனக்கு ஷார்ப்பா கதைக்க வந்தீரோ அல்லது எனக்கு எதிராக கதைக்க வந்தீங்க? நான் ஒரு சாப்பா தான் கதைக்க வந்தேன். ஒரு சாப்பா தான் கதைக்க வந்தேன். சாப்பா. இதுக்கு முன்னுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. இவ்வளவு சனம் நான் நினைச்சேன் சொல்லுவோம். இது பதுக்கிட்டாங்க சாமான் பிரச்சனை வரும். இப்ப கேஸுக்கு இல்லாம அவ்வளவு பெட்ரோலுக்கு அப்படி சனம் நினைக்குது. அந்த மாதிரி நினைச்சு கொண்டு ஓடி வேண்டாம். இங்க வேற இங்க யாரும் பதுக்கினதுக்காக மாற்றடைஞ்சு இருக்கிறாங்களோ? ஏன் இல்ல என்ன கேஸ் நிப்பாட்டினானோட அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அது இறக்குமதி. பெட்ரோல் இல்லையானோட அவ்வளவு பிரச்சனை இல்லை. அதன் நினைச்சு தானே ஓடி வந்தேன். நல்லா போச்சு. ஏதோ நடக்குது இவ்வளவு வேலை நிக்கிறேன். அப்ப சரி இவ்வளவு பேரும் மாத்தி மாதிரி இல்ல. அட பாவிகளா, இவ்வளவு பேரும் மாத்தி மாதிரி இல்ல. இவ்வளவு பேரும் மாத்தி மாதிரி இல்லையாப்பா? இதுக்கு கலவன் எல்லாரும் சேர்ந்து அப்ப என்ன கலவாணி கூட்டாணி எல்லாம் சேர்ந்து நான் பாத்தி மாட்டே செயலாளர் சங்க செயலாளர். அப்ப இது வந்து பெரிய ஐடியா. பெரிய ஒரு ஐடியா. அது கிடக்கட்ட மும்மாக்கே சம்பளம் காணாது. சம்பளம் கூட்டி தரணும். எத்தனை புள்ள ஊட்டி யாருக்கு? நான் இன்னும் கல்யாணம் கட்டல. எத்தனை அம்மா அப்பா? ஒன்றுதான். அட கடவுளே, ஒன்றுதான். அப்பா அம்மா அப்பாக்கள் கணக்கு இல்ல. எத்தனை சகோதரங்கள்? கல்யாணம் கட்டி இருந்தால் நான் இங்க இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரலாமோ? அது சரி வரையலாது. ஏன்னா பிள்ளைகள் அங்க ஒண்ணு போகணும் அல்லது மனுஷன் எப்படினா போகணும். இப்ப நான் பொழுதுபோக்க என்ஜாய்மெண்டா வந்தேன். மற்ற நான் ஒரு கட்சியிலையும் இருக்கிறேன். கட்சியில அப்ப இங்க நிக்கிறதா அல்ல கைகளா உமக்கே அந்த தொலைவாரம் நாங்க பாத்திமா ஆர்ப்பாட்டம் செய்யறோம். திரும்ப என்ன நோண்டி கொண்டிருக்கிறேன். அப்ப அல்ல கைகளா நினைக்குது. இல்ல சொல்லுங்க. நான் ஒரு கட்சியிலையும் இருக்கிறேன். அப்ப கட்சியில இருக்கிறீங்களா? நான் ஒரு செயலாளர் சங்க செயலாளர். ஒரு கட்சியினா முக்கிய உறுப்பினர். ஓஹோ அப்படியா? என்ன அப்ப ஒரு அரசியல் திட்டமிட்டு ஒரு சரிதான் நடக்குது. சம்பளம் காணாது. அதானே சம்பளம் காணாது. எனக்கு ஒரு இதொன்று பழமுறை ஒரு மீடியாவோ நான் பேஸ்புக் ஊடகம் யூடியூப் அப்ப ஒன்றுமில்ல தானே. நான் சமூக நலம் விரும்பி எந்த பிள்ளையர தகப்பன். இப்ப என்னண்டா நமக்கு சொல்றோம் என்னன்னா நாங்கள் ஒரு செயலாளர் சங்க செயலாளர். அப்ப இந்த கட்சி தான் இந்த செயலாளர் சங்க செயலாளர் எல்லாம் தெரிகிறது. நான் அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினர். நாளைக்கு நான் ஒரு எலெக்ஷன் எலெக்ஷன் கேட்கலாம். அப்ப நான் முன்னுக்குண்டா தான் 4 பேருக்கு நாளைக்கு தெரியும். உமக்கு தெரியுமோ தெரியாது. நான் இந்த செயலாளர் சங்க செயலாளரா இருக்கிறதால எங்களோட செயலாளர் சங்கத்தில் ஒரு 1000 பேர் சேர்ந்தா எனக்கு அந்த பேசிக் சேலரியோட நான் லீவ் எடுக்கலாம். எனக்கு பேசிக் சேலரி வரும். நான் ஸ்கூல் போக தேவையில்லை. இது உனக்கு தெரியாது. இப்ப அப்ப நான் இந்த செயலாளர் சங்க செயலாளரா இருக்கிறதால நான் வேலைக்கு போறது இல்ல. அப்ப நான் இங்க எதுவும் செய்யறோம்ன்றதை செய்ய வேணும் என்று சொன்னா நான் இந்த கட்சிக்கு இங்கால சுத்தம் இந்த கட்சிக்கு சுத்தம். அப்ப இங்கால செயலாளர் சங்க செயலாளருக்கு சுத்தணும். அப்ப ஒரே நேரம் 2க்கும் சுத்தணும். அப்ப இது ஒரே நேரம் 2க்கும் சுத்தல. அப்ப இப்ப சம்பளம் காணான்னு சொல்லி செயலாளர் சங்க செயலாளருக்கு சுத்தி இப்ப இந்த கட்சியின் இவர் தான் நாளைக்கு ஜனாதிபதி அவர் ஒண்ணுமெண்டாக்காண்டி இவருக்கு சுத்தம். அப்ப இவர் தான் மாற்றத்துக்கான மாற்று தலைவர்ன்றதை சொல்லி சுத்துறது. அப்ப இந்த ஜனாதிபதி இத குழப்பறதுக்காக இந்த ஜனாதிபதி எங்களுக்கு சம்பளம் கூட்டி தர மாட்டாருன்னு சொல்லி இவரை குழப்பறதுக்காக இப்படி சுத்துறது. இதெல்லாம் வெளியில தெரியாது நாம நினைக்கிறோம். ஆனா வெளியில தெரியும். ஆனா நாம கட்டுவோம். நீங்க இல்ல ஒரு ஆசிரியர். நான் ஆசிரியர். ஆனா ஆசிரியர் பேர்ல ஆசிரியர். ஆனா இதை தவிர நான் இன்னுக்கும் முன்னுக்கும் மட்டும் கேட்டு நான் என்ன கேட்டீங்க? அதாவது அந்த கேட்டு நான் அரசியல் சுருட்டி தானே.
இத போய் வெளியில சொல்லி கொண்டிருக்கிறாரு மேடம். இந்த பாட்டோட வெளியில சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு இது வெளியான சொல்லக்கூடாது. இவ்வளவு சனத்தையும் கொண்டு வந்து இறக்கி இதுல ஒரு பிரச்சனையை கிண்டி சனத்தை பேய் காட்டி இப்ப என்னண்டா இந்த சம்பளம் கூட்டி தர போறது இல்ல இல்ல. ஆனா எங்களுக்கு இந்த மாற்றத்துக்கான தலைவர் வேணும். அப்ப இந்த ஆசிரியர் சங்கம் அந்த ஆசிரியரை குழப்பினால் நமக்கு தெரியாது. இந்த ஆசிரியரை குழப்பினால் ஒவ்வொரு கிராமத்திலையும் குறைஞ்சது ஒரு 100 பிள்ளை இருக்குன்னு 100 பிள்ளை 500 பிள்ளை ஓ இந்த பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும் தானே. நல்ல திட்டம் என்ன இது. அப்ப வீட்டுக்கும் போகல அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லுங்க ஆசிரியருக்கு சம்பளம் காணாத. இந்த ஆசிரியர் என்ன சம்பளம் காணாது? இப்ப இருக்கிற அரசாங்கம் சம்பளம் கூட்டி கொடுக்க இல்ல. அப்ப இந்த அரசாங்கத்தின் மேல இந்த சனத்துக்கு என்ன வரும்? வெறுப்பு வேறு. அப்ப இந்த மாற்றத்துக்கான தலைவர் என்ன சொல்லுவார்? நான் இவைக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க போறேன். அப்ப இந்த பாத்திமார் சொல்ல சம்பளம் நான் கூட்டி தர போறேன். பொறுப்பு வேணும். அப்ப பாத்திமார் என்ன செய்யணும்? இந்த பெற்றாருக்கு சொல்லிவிடும் இந்த மாற்றத்துக்கான தலைவருக்கு போட் பண்ணுங்க. எங்களுக்கு பொறுப்பு வரும். எந்த பிள்ளைகள் படிச்சிரும். அப்ப இவர் இந்த மாற்றத்துக்கான தலைவர் அவர்ந்தா நான் என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு படி மேல ஏறி மேல நிக்கலாம். விளங்குதோ? அப்ப இந்த பெற்றோரா இருக்கிறது அதானே சொன்னேன். ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருக்கேன், பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறேன், குடும்பத்துல தலைவனா இருக்கிறேன். சரி, ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு அண்ணனா தம்பியா, அந்த பிள்ளைகளுக்கு மாமனா, அந்த பிள்ளைகளுக்கு பெரியப்பனா இருந்துதான் நான் கேட்கிறேன். சரியா? இதெல்லாம் கேட்க உங்களுக்கு பக்கங்கள பார்த்தா உண்டு. அந்த இதுல போனோன்னு உங்களெல்லாம் மீடியாவில் காட்டுவாங்க. இப்படி கத்தினோன்னு கட்டுவாங்க, சம்பளத்தை கட்டுவாங்க. பக்கம் கட்ட நீங்க எல்லாரும் ஒரு ஆசிரியர் என்ற ஒரு தோலை போட்டுக்கொண்டு திரிவீங்களே, உங்களை எல்லாம் என்னத்தால அடிக்கிறது சொல்லுவாங்க. சாணத்தை கிள்ளி அடிக்கிறதா இல்லாட்டி அந்த இருந்த இதை கிள்ளி அடிக்கிறதா? வேதாந்தம் சித்தாந்தம் பேசி போட்டால் வாழும் காலம் போதாதுன்னு சொல்லி விஜய் ஒரு பாட்டுல பாடி இருக்கிற. விஜய் ஒரு பாட்டுல அப்ப இந்த வேதாந்தங்க சித்தாந்தங்கள் பாடிக்கொண்டிருக்க கூடாது. நாங்க உலகங்களுக்காக வாழ வேணும் என்ன சொல்லும். அப்ப அது ஒரு சுயநலம் தானே. இது போதும் என்னண்டு. சரி, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சரியா? இந்த ஆசிரியரா இருக்கிற நீங்க பள்ளிக்கூடத்துல, அதாவது பின் வாங்கல இருக்கிறவனை கூப்பிட்டு 3க்கு எப்பயாவது ஒரு ஆள், நீங்க 100ல ஒரு 10 பேர் தான் இருப்பீங்க, மிச்சம் 90 பேர் யாராவது ஒருவன் நீங்க முன்னுக்கு கூப்பிட்டு வச்சு படிப்பிச்சுக்கிறீங்களா? அவனை முன்னுக்கு கூப்பிட்டு இருந்துனா முன்னுக்கு இருக்கிறவன் குழம்புவான். அதுதான் பிரச்சனை. நீங்கள நினைக்கிறீங்க குழம்புவான்னு. எப்படி இருக்கலாம்? முன்னுக்கு இருக்கிறவன் குழம்பினா அவன் போய் வீட்டை சொல்ல தேப்பன் குழம்புவேன் யாக்க குழம்பி. அப்ப குழம்பினால் இது பெரிய குழப்பமா வரும். சரி, அப்படியே விட்டுரும். அப்படியே விட்டு அதுக்கு பிறகு வாரன். அப்ப ஏன் டியூஷன் கிளாஸ் தொடங்குறீங்க? பள்ளிக்கூடம் காலமா 8 மணிக்கு தொடங்கி 2 மணி 3 மணி மட்டும் வைக்கிறீங்க. அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் 3:30 மட்டும் வைக்கிறீங்க. நீ பள்ளிக்கூடம் முன்னிதானே? அதைத்தான் கேட்கிறேன். சரியோ? அதுக்கு பிறகு என்னத்துக்காக டியூஷன் கிளாஸ் ஒரு கல்வி நிறுவனம் நீ லயாமண்டு தூக்கி போட்டு பிள்ளைகளை அங்கேயே நின்னும் வச்சு நீங்க 7 மணி 7:30 மட்டும் 8 மணி மட்டும் முத்தரிப்பு கொடுக்குறீங்க. நீ பள்ளிக்கூடம் போறீதானே? ஒரு பள்ளிக்கூடத்துல பாடவழி எவ்வளவு? 45 நிமிஷம். 45 நிமிஷம். 45 நிமிஷத்துக்கு அங்க இருந்து இந்த வகுப்புக்கு வரவே 10 நிமிஷம் போயிடும். அப்ப 35 நிமிஷம். இந்த 35 நிமிஷத்துக்கு டஸ்ட் எடுத்து பேன் எடுத்து ஷோக்ல கீறதுக்கு முன்ன அதுல ஒரு 10 நிமிஷம் போயிடும். அப்ப அங்க 25 நிமிஷம். அந்த 25 நிமிஷத்துல ஒரு பிள்ளைன்ற ஒரு கொப்பியோண்ட திருத்துறதுக்கு அதுல ஒரு 5 நிமிஷம் போடும் ஒரு கொப்பி. அப்ப அந்த 5 நிமிஷம் போனா மிச்சம் அங்க எவ்வளவு வரப்போகுது? 20 நிமிஷம் வரப்போகுது. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள கொப்பி எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்னைக்கு இந்த இலக்கியத்தை பற்றி படிக்க போறோம்ன்றதுல அங்க 10 நிமிஷம் போயிடும். அங்க அடுத்த பில் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். அப்ப இந்த பொடி அதுக்குள்ள கொப்பியை தூக்க இந்த 5 நிமிஷத்துக்கு போய்க்கல இது முடிஞ்சு. நிமிஷத்துல ஒன்றும் புடுங்கலாம். அப்ப அதனால இந்த டியூஷன்ல போய் படிப்பிக்கிறோம். அதுதான் டியூஷன் எத்தனை மணி நேரம் உங்களுக்கு? ஒரு 1.5 மணி நேரம் படிப்பீங்க. 1.5 மணி நேரம். அது குரு ஸ்டடி ஒன்று சொன்னா
2:30 மத்தியானம் படிக்கிறோம். நாங்க படிப்பையில எங்களுக்கு சுத்துறாங்க வேற எப்படியான்னு. இங்க வாங்கோ, ஒரு பிரின்சிபல் ஒரு டைம் டேபிள் போட வைக்க உனக்கு எப்ப இதெண்டு முதல்லாம் போட்டிருப்பேன் சரியா? அந்த டைம் டேபிள்ல ஒவ்வொன்றுக்கு கணக்கு பாடம் 10 மணிக்கு 8ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு என்று போட்டா எத்தனை மணிக்கு தொடங்குது? 45 நிமிஷம் பாட 10 மணிக்கு போட்டா இங்கால பதிக்கண்டா இங்கால போட்டுக்கும் 11:30 இங்கே இருக்கும். உமக்கு இதுக்குள்ள வராது, 12:30 போயிடும். அப்ப இங்க எங்கேயாவது நீர் புரியா இருப்பீரு. ஒரு வாத்தியாருக்கு ஒரு நாளைக்கு 8 பாட வேலை. ஒரு வாத்தியாருக்கு ஒரு 8 பாடம். ஒரு பள்ளிக்கூடத்துல 8 பாட வேலை இருக்கும். ஒரு வாத்தியாருக்கு 8 பாட வேலை. இந்த 8 பாட வேலையில தான் ஒவ்வொரு வகுப்புக்கும் அவர் என்ன எழுத வேணும்? ரெக்கார்ட் புக் எழுத வேணும். என்ன படிப்பிச்சது, எப்படி படிப்பிச்சதுன்னு எழுத வேணும். அதெல்லாம் எழுதுறீங்களோ? அது கட்டாயம். அப்ப இந்த ரெக்கார்ட் புக் எழுத வேணும். சரி, சுற்றுநிறுவத்தின்படிதான் அந்த ரெக்கார்ட் புக் எழுத வேணும். சரி, ஆசிரியர் கைநூல் என்ன எழுதி இருக்குதோ அதன் அடிப்படையில தான் நீங்க எழுத வேணும். ரெக்கார்ட் புக்ன்றது எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்கு. ரெக்கார்ட் புக் எழுதத்தான் வேணும். அது வாத்தியாருக்கு ஒரு தலை அடிச்ச வேலை. 2வது ப்ரிப்பேர் பண்ணணும் வீட்டை. அப்ப இதுல ப்ரிப்பேர் பண்ணாத வாத்தியாருன்னு சொன்னா, இப்ப ஏ லெவலோட குவாலிட்டி எஜுகேஷன் போய் இப்ப தமிழ் பாடம் தான் ஏஎல் படிச்சவன்னு சொன்னா, அவன் ஏழுக்கு தமிழ் பாடம் படிப்பிக்கிறான்னு சொன்னா அவன் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அவனுக்கு அது பழக்கம், அது பாடம் அப்படியே ஃப்ளோல வரும். ஆனா இதே இவர் பாடத்திட்டம் மாறினா திரும்ப இவர் ப்ரிப்பேர் பண்ண வேணும். இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனா தான் ரெக்கார்ட். இந்த அதிபருக்கும் இந்த வாத்தியாருக்கும் பிரச்சனை என்று சொன்னா அவ கூட வேலை தருவார். இந்த பிள்ளைகள் எங்கேயும் ஒரு இடக்குமுடக்கான பிள்ளை என்று சொன்னா இவருக்கு ஆக பிரச்சனை. உமக்கு தெரியாது. ஒரு வகுப்புல சரியா இவர் ஒரு 3 கிளாஸுக்கு படிப்பிக்கிறார். சரியா 4 வகுப்புக்கும் படிப்பிக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க பட்டாதாரி ஆசிரியர் இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆசிரியர் சங்கத்துல போய் படிச்சு ஒன்று பட்டதாரி இருக்குது. அதைத்தான் நான் கேட்கிறேன். பயிட்டப்பட்ட ஆசிரியர். அதைத்தான் ஐயா கேட்கிறேன். நாங்கள் பயிட்டப்பட்ட ஆசிரியரும் இருக்கணும். இந்த இப்ப தொண்டாசிரியர் அவைக்கு பயிற்சி கொடுத்து ஆசிரியர் இதுல போய் படிச்சுட்டு வந்தவர்ல நாங்க பட்டதாரி ஆசிரியர். நீங்க பட்டதாரி ஆசிரியர். எல்லாம் முடிச்சு. மற்றது தொண்டர் ஆசிரியர்கள். மற்றது வந்து கல்வி இதுல போய் கல்லூரியில போய் படிச்சுட்டு வந்தேன். என்ன 3 கட்டத்துல இருக்கிறீங்க ஆசிரியர்கள். அவைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா படிச்சாக இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சாக இருக்கணும். இப்ப டிகிரி முடிச்ச அப்புறம் இன்னொரு பட்டம் முடிக்கணும். கல்வி எழுதுக்குள்ள இவ வெறிவினம், வலைய கல்வி பணிப்பாளர் வெறிவினம், ஐஏஎஸ் வெறிவினம், கோட்டக்கல்வி அதிகாரிகள் வெறிவினம், மற்ற ஒவ்வொரு பாடத்துக்குமான ஐஎஸ்எம்ஆர் அவியல் வெறிவினம். இப்படி கணக்கு இருக்கு. இப்ப ஆசிரியர் மட்டும் இல்ல, இந்த வலைய கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி பணிப்பாளர், இந்த ஐஎஸ்எம்ஆர் எல்லாரும் வெறிவினம். ஆசிரியர் நீங்க ஆசிரியர் இவைய மட்டும் பார்க்காத இந்த படிப்போடு சம்பந்தம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி உள்ள எல்லாரும் பெறுவீங்க. எல்லாரும் பெறும். அந்த எல்லாரும் சேர்ந்துதான் நீங்க இந்த போராட்டம் சம்பள போராட்டம். ஆனா இது செய்தது ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் சங்க செயலாளர் தான் இதை செய்தது. இது செய்தது இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த அரசியல் நோக்கத்தோட தானே. அரசியல் இப்ப அரசியல் இல்லைன்னா ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை? எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இந்த படிச்சு நீங்க தானே இந்த ஆர்ப்பாட்டம் இங்க படிக்காதவனாவது செய்திருக்கான். சாதாரணமா 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 11ஓடய நிப்பாட்டினவங்க இருக்கிறாங்க. அப்படியானவங்க யாராவது ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. பட்டப்படிப்பு படிச்சவனுக்கு தான் ஐடியா இருக்கு. அவனுக்கு தான் என்ன செய்தால் எப்படி செய்தால் இங்க எதுக்கு செய்தால் பட்டப்படிப்பு படிச்சவனு தெரியும். அவனுக்கு மட்டும் தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பேர் படிச்சாக்கள் இருந்தாலும் இந்த ஆர்மி போலீஸ் ஏஜிஓ சங்க இங்க சொல்லி ஜிஎஸ் மேர் இந்த எஸ்எல்ஏ நிறைய பேர் இருக்கிறோம். அவையும் படிச்சாக்கல. ஆனா அவைய விட இந்த ஆசிரியர்மார் படிப்பிச்சு 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 அவைக்கு அறிவு கூட, அறிவு தூக்கி வச்சுக்கிறது. அப்ப அவையால் வந்து அவ்வளவு யோசிச்சு இப்படி ஒரு போராட்டத்தை செய்யக்கல. நீங்க இப்படி கேள்வி வைக்கலாம். சமூகத்துக்காக கேட்கணும். ஏண்டா இவைக்கு சம்பளம் கூட்டேக்கல, இவன் நல்ல சமுதாயத்தை உருவாக்கியக்கல. இவை வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயம் என்று உருவாகி வரமான மன்றத்துக்காக இந்த போராட்டம். கஷ்டப்படுறீங்களே. அப்ப அந்த நீங்க படுற கஷ்டத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கூட்டி தரும். அதுதான் என்ன கடவுளே பாடுற அந்த அரசாங்கத்தை சம்பளம் கூட்டி தெரியல. அப்ப நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது பிள்ளையா? அதானே காலமே சாப்பிடாம இவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க, பஸ்ல ஏறி கஷ்டப்பட்டு வர்றாங்க, இதுக்குள்ள இருந்து இவ்வளவு தூரத்துல வர்றாங்க. கூட பாவம் என்ன நீங்க 10 மணி 11 மணிக்குள்ள ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு டைம் தர்றல.
ஒரு சத்துணவு எவ்வளவு கத்து சேர்த்துட்டீங்க என்ன பிள்ளைகளுக்கு சும்மா பிளாக் போட்டு எழுதி போட்டா போறோம் எல்லாரும் ஜோஜு உண்டுங்கன்னா இந்த படிப்பிக்கிறது வந்து ஈஸியான வேரியண்ட் அதுல ஒரு 20 பொடிகள் இருக்கும் ஒரு உங்களோட வீட்டை நீங்க ஒரு குடும்பத்தலைவனா இருந்து மனசி 2 புள்ள உங்களுடைய அம்மா இவ்வளவு பேரையும் சமாளிக்க முடியல இந்த 20 பேரும் ஒவ்வொரு கோணத்துல வருவான் அந்த 20 பேருக்கும் 2 மேல் 3 4 கீழ் 2 இது எப்படி வந்ததுன்னு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் சும்மா காரியம் இல்ல உமக்கு 4 கணக்கு சரியா 7 மண்ணா நீ பயிரிழக்கிற ஸ்டேட்டத்தின் சமன்பாட்டு சொல்லும் பாப்போம் அவ்வளவுக்கு நான் படிச்சிருந்தேன் சரி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் உங்களை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் மாணவர்கள் நல்ல ஒரு சமுதாயம் உருவாக்கணும் நல்லதா வரணும் இவ்வளவு இது என்ன 20 புள்ளை 4 புள்ளைய வச்சுக்கிற நீங்களே கட்டி காக்க தெரியாம இருக்கிறீங்க நாங்க ஒரு 40 புள்ளையில வச்சுக்கிறோம் நாங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கன்னு சொல்றீங்க அது சரி சரியா உங்களை விட நாங்க உண்மையாவே நாங்க கட்ட வேண்டிய ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாங்க ஆரா இந்த அதாவது இந்த மொண்டசரின்னு சொல்லுவாங்க பாலசாடல் அதெல்லாம் படிப்பிக்கிறோம் படிப்பு மொண்டசரி என்ன அத கருத்துல எடுக்கிறே இல்ல அதுதான் கருத்துல எடுக்கிறேன் அது தேவையில்லை ஏனென்றா நீங்க தான் தேவையான நீங்கள் அடுத்த சமூகத்தை இப்படி படிச்சு வந்தா அடுத்த எப்படி போராட்டத்தை செய்யலாம்னு கொண்டு போய் அந்த முட்டாள்தனமான இது இங்க வாங்கோ உங்களை விடுறேன் இவ்வளவு படிச்ச நீங்க எம்ஏ படிச்சாங்க மேல ஏறி படிச்சாலும் சரி நீங்க ஐஎஸ்ஏ படிச்சாலும் சரி சரியா 5 வயசு படிக்கிற பிள்ளைகளோட இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க 7 மணி நேரம் அந்த புள்ள 2 நாளுக்குள்ள உங்களுக்கு 2 நாள் தரும் அந்த புள்ளைய 3ஆம் நாள் அலாம கொள்ளாம உங்களோட வந்து மற்ற பிள்ளையோட விளையாடக்கூடிய மாதிரி செய்து காட்டுங்க நீங்க போராட தேவையில்லைன்னு உங்களை எல்லாரும் பள்ளிக்கூடத்திலேயே இல்லாட்டி உங்களோட வீட்டுல இருக்க வச்சு நாங்க சாப்பாடு போட்டுட்டு ஆர்ப்பாட்டம் செய்யறோம் அரசுக்கு முடியுமா முடியாதா இத சொல்லுங்க சார் நான் கேட்கறது சொல்ல நாய் பாக்குற வேலையே கழுத பாக்கலாம் அவர் ஆசிரியர் இவர் ஆசிரியர் அப்படி இல்ல கணித பாடத்துக்கு ஒரு வாத்தியார் எடுத்தா அவர் தமிழ் பாடம் படிப்பீங்களா அதே படிக்கலாது அவர் கணிதத்துக்கு தான் அவர் பயிட்டப்பட்டவர் அதுக்கு உம்மோட வீட்டை உம்மோட மனுஷி இறைச்சிகள் இல்ல நீங்க கேட்டதுக்கு தான் நான் சொல்றேன் இல்ல நான் 40 புள்ளையில உங்களோட 4 புள்ளையில நீங்க வச்சுக்க தெரியாம இருக்கிறீங்க 40 புள்ளைகளுக்கு நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோம்னு சொல்றீங்க இதே கேள்வியை தான் கேட்கிறேன் ஒரு 10 புள்ளையக்காரன் எம்ஏ படிச்ச நீங்கன்னு கிழிச்ச நீங்கன்னு சொல்றீங்க சரியா நீங்க தமிழ்லயே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க வேற ஒன்றும் வேணாம் ஏபிசிடி தான் சொல்ல போறீங்க அந்த பிள்ளைக்கு 1 2 3 4 தான் சொல்ல போறீங்க அதுக்கு கணக்கு சொல்ல தேவையில்லையா நான் சொல்றேன் சொல்லுங்க அடுத்து இன்னொரு கேள்வி உம்மட போல ஆனாக்கள்லாலதான் எங்களுக்கு பிரச்சனை நான் சொல்ல உம்மட மனுஷி இறைச்சி கறி வைக்கிறா மீன் கறி வைக்கிறா பருப்பு கறி வைக்கிறா சோயா மீட் கறி வைக்கிறா சரியா மரக்கறி எல்லாம் வைக்கிறா இறால் எல்லாம் வைக்கிறா இது உம்மட மனுஷன் அன்றாட வேலை செய்ய வேணும் அவ செய்யலாம் செய்யாம விடலாம் கடையில வேண்டலாம் ஆனா ஆசிரியருக்கு அப்படி இல்லை இவர் கணித பாடத்தை கண்டுபிட்டா இவர் கணித பாடம் தான் படிப்பிக்கலாம் சரி எம்ஏ படிச்சுட்டு நீ மொண்டோசரிக்கு படிப்பிக்கிறது இல்ல மொண்டோசரிக்கு இங்க ஏல் படிச்சது ஓயல் படிச்சது எழுத வாசிக்க தெரிஞ்சது மொண்டோசரிக்கு விட்டா சரி இப்படித்தான் போகுது அப்ப அதுதான் அப்ப நீங்க சொல்லக்கூடாது நாங்க 40 பிள்ளைகளை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லக்கூடாது 40 பிள்ளை 40 கோணத்துல வேற இப்ப பொறுமாறு அதுதான் சொல்றேன் இதே இதெல்லாம் 10 பிள்ளை இருக்கு முன்னுக்கு இங்க இருக்கிறத நீர் வடிவா செய்து கொண்டு வந்து செதுக்கி கொண்டு வந்துடா அங்க ஏன் 40 கோணத்துல வர போகுது உம்மோட காய்ச்சல் முன்னுக்கு போய் நின்று இன்னொரு கேள்வி சார் என்னது நீங்க இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்றீங்கல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க சொன்ன மாதிரி இந்த 40 கோணத்துல வருதுன்னு சொல்றீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஒரு 5ஆம் ஆண்டு இந்த கொலைசிப்பே நிறுத்துங்கன்னு சொல்ல போராட்டம் நடத்துக்கிறீங்களா அது நடந்தா என்ன விட்டான நடந்தாங்களுக்கு லாபம் இல்லை என்ன எக்ஸாம் பேஸ் கொண்டு வரும் இல்லை திருத்துற காசு வரும் எக்ஸாம் பேப்பர் திருத்துற காசு வரும் எக்ஸாம் டியூட்டி காசு வரும் இதெல்லாம் நிப்பாட்டே அந்த காசு வருமோ படியா பார்த்தவங்க ஆக மொத்தம் சுயநலமும் தன்னலம் போக்கும் ஆனா பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்ல நீங்க எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனா சம்பளம் வரும் ஆனா சம்பளம் எப்படி வரப்போகுது நாங்க நெத்தி வேர்வை சிந்தி கூட கொடுக்க போறோம் ஏசிக்குல இருந்து ஓசில இருந்து காசு வண்டி கொண்டு போறதுக்காக அவைகளுக்கு இது அடுத்த சார் நீங்க இவ்வளவு நாளும் நீங்கள் திட்டமிட்டு போராட்டம் நடத்துறீங்க இருக்கிற பிள்ளைன்ற இதுக்கு கல்வி இதை எப்படி கொண்டு போறீங்க அது பிள்ளை படிச்சாலும் சரி அது பெற்றாட்ட கடமை படியா பார்த்துக் கொள்ளுங்க நாங்க தான் வீட்டுல வச்சு படிப்பிக்கணும் எரும மாடுகள் எங்க சொன்ன எங்க பெரிய இதுல கொண்டு போய் சேர்த்து விடுங்க அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தாதான்
அது பிள்ளைக்கு மதிப்பு. நாங்க பரம்பரையா படிக்கிறாங்கன்னு சொன்னாக்கள் அங்க எடுக்கிறீங்களோ? மற்றது பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பெரிய படிச்ச பிள்ளைகளை தான் விடுறது, மொக்கு பிள்ளைகளை விடுறது இல்ல. மொக்கு பிள்ளைகள் ஒரு வழியே படிக்குங்க, அந்த பள்ளிக்கூடங்கள் பெரிய கருத்து எடுக்கிறது இல்ல. இப்ப ஒட்டுமொத்த ஆசிரியர் மேல தான் நான் கேட்கிறேன். அடுத்த சரி இன்னொன்று சார், அடியடி பள்ளிக்கூடங்கள் இருக்குதானே, ஒன்றில் ஆலமரத்தடி, அரச மரத்தடி, மற்றது அப்படி அந்த அடிப்புல அங்க வந்து நல்லா படிச்சு அடிக்கட்டி படிக்கக்கூடிய பிள்ளை அங்க படிக்கிறதுல படிப்பிக்கிறேன். அதுகள் என்ன செய்யும், ஓடி போய் டியூஷனுக்கு ஓடி வேணும், ஏன் டாக்டர் எந்த காசு தானே படி. அதுகள் ஒரே கட்டத்துல திருவிய எடுக்குங்களுக்கு அந்த அடி பள்ளிக்கூடங்கள்ல பெரும்பாலும் ஒரு 50 பிள்ளைய திருவிய எடுக்கும். ஏன் அதெல்லாம் அடிக்கட்டி நல்ல டொப்பான பிள்ளைகள். அந்த எல்லா ஆசிரியர் தானே சொல்றேன். சரி, அதுக்குள்ள நான் நல்லவங்களும் இருக்கிறாங்க ஆசிரியர்கள். சரியா, இன்னொரு கேள்வி. இந்த திருவோணமலையில ஒரு பிரச்சனை நடந்தது, படிக்கிற பிள்ளைகள் பரதா போட்டு அந்த பிள்ளைகள பெறுவர்களை இன்னும் வெளியிடாம வச்சிருக்கு. சரியா, அதுக்கு ஏதாவது ஒரு பரேசியல் கொடி பிடிச்சீங்களா? இது உடனடியா நிறுத்தி அந்த பிள்ளைகளோட பிரச்சனை. அதுக்கு நாம அதைத்தான் சொல்றேன். அந்த விளக்குமாற எடுத்து எண்ணத்துல தோச்சு உங்களுக்கு அடிக்கிறன்னு தெரியாம இருக்கிறான். ஆனா ஒருவேளை எந்த புள்ளையோ எந்த மருமகனோ எவனாவது ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டான் சேர அடிச்சுட்டே வரட்டுக்கும் மவனே முழு பேர் நீங்க எங்க இருக்கிறோமோ அங்க இருக்க மாட்டீங்க. இது அரசியல். இப்ப எங்கட மாற்றத்துக்கான தலைவருக்கு போன் பண்றாரு. சரி, நான் போக வேணும், உம்மோட கணக்க கழிச்சுட்டு அங்க இப்ப சேலத்துக்கு உள்ளட போறோம். சேலத்துக்குள்ள போய் சொல்லுங்க, இவ்வளவுலயும் சேலம் கூட எங்களுக்கு நீ செனம் கொண்டு முத்துழைப்பு தராது, ஒன்னும் செய்யாது. அதே கூட போலீஸ்காரங்க விட்டுட்டு நின்று அங்க கச்சேரிக்கு முன்னுக்கு நின்று என்ன சிறுவர் துஷ்பிரயோகம் செய்றீங்க தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து உங்களுக்கா போராட வர்றீங்க. அதே சின்ன பிள்ளை அதே கஷ்டத்துல வீட்டுக்காக உழைக்க போனோம்னு அது மனித உரிமை ஊழல், சிறுவர் நன்னடத்தை மீறி இருக்குது என்று சொல்லி அந்த முதலாளிகளை தூக்கி உள்ளுக்குள்ள போடுற ஆட்கள் உங்களெல்லாம் நாங்க எங்க தூக்கி போடுறது? அதையெல்லாம் போலீஸ் பார்த்து கொண்டு இருந்தானே, கச்சேரிக்கு முன்னுக்கு இருக்க கச்சேரி வேறலன்னு பார்த்து கொண்டு இருந்தானே. மாற்றத்துக்கான தலைவர் வந்தா இதெல்லாத்தையும் மாற்றுவேன் இல்ல. மாற்றத்துக்கான தலைவர் வந்து மாற்றட்டும். இனி எவனாவது ஒருத்தன் சரியா ஒரு புள்ள சைக்கிள் கடையில வேலை செஞ்சு கொண்டு அதை பார்த்து நான் ஒரு புள்ள இதுக்கு முன்னுக்கு நின்று வேலை செஞ்சு கொண்டிருந்தாரு, இத்தனை மணிக்கு பிறகு போய் அது வேலை செஞ்சு தந்த குடும்பத்தை பார்த்து சரியா அதையாவது புடிச்சு போடுவீங்களா இருந்தா இது வழக்கு போட வேண்டியிருக்கு. உங்களுக்கு மாற்றத்துக்கான தலைவர் வந்தா இதெல்லாம் அதையெல்லாம் போலீஸும் பார்த்துக்கணும், முன்னுக்கு நிக்கிற எல்லாரும் பார்த்துக்கணும். ஆனா வீடியோ எல்லாம் எடுத்து நான் அதுக்கு நான் ஆதாரம் காட்டுவேன். இந்த பிள்ளைகள் இந்த பதாதையில தூக்கி கொண்டு நிக்குதுகள் அந்த உங்களுக்கு ஆசிரியர். இது மாற்றத்துக்கான தலைவர் வந்தா மாற்று. ஒரு சுயநலவளத்துல நீங்க அந்த பிள்ளையில நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, பழுதாக்கி இருக்கிறீங்க. சரியா, அதே இடத்துல அங்க கொண்டு வந்து வெயிலுக்கு நிறுத்தி இருக்கிறீங்க. இதுக்கு மாற்றத்துக்கான தலைவர் வந்து மாற்றத்துக்கான தலைவர் வேற. நான் அங்க போறேன், நீங்க இதால போறீங்களா? எங்குமே எத்தனை குடும்பத்தை அழிக்க போறாங்களோ தெரியல. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்